எங்களுக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த 2000 கோடி அந்த நிலுவைத் தொகை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்னு டேரிங்க ஒரு மத்திய அமைச்சர் ஓப்பனா சொல்லிட்டு போறாரு. எடப்பாடின்னு இல்ல, நீ அதிமுக உள்ள யார் தலைவர்களும் அண்ணாமலையை ரசிக்கல. பெட்டலையே முடக்க போறாங்க, அதுல மாற்றம் இல்ல. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 786069422275 தொடர்பு கொள்ளுங்கள். இ-தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இ-தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. சார், இந்த ஹிந்தி இம்போசிஷன் விஷயத்தில் மும்மொழி கொள்கை இந்த விவகாரம் சூடு பிடிக்குது. பல இடங்களில் அதற்கான எதிர்ப்பு குரல்கள், பொதுமக்களே கருத்து சொல்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை அவருடைய சவுண்டு இதில் அதிகமாக இருக்குது. பல தரவுகளை தப்பு தப்பாக வேணும்னே பொய் சொல்லியிருக்கிறாருன்னு டிஎம்கே தரப்புலேருந்து ஆதாரத்தோட அம்பலப்படுத்துகிறாங்க. துணை முதல்வர்லேருந்து கல்வி அமைச்சர்லேருந்து எல்லாருமே பயங்கரமான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி தரப்புல, அமித்ஷா தரப்புல இருந்து சில உத்தரவுகள் வந்திருக்கு. ஏடிஎம்கே கூட கூட்டணி உறுதியாகி அந்த கூட்டணி அமைஞ்சாதான் உங்க பதவி தப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்திகள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது இந்த கூட்டணி பிரச்சனையாலதான் அப்புறம் அவருக்கு மாநில தலைவர் பதவிக்கான அறிவிப்பே இப்ப லேட் ஆயிட்டு இருக்கு சந்திர. அதுதான் காரணம், முக்கியமான காரணம் அதுதான். மும்மொழி கொள்கை விஷயத்துல சாதாரணம் எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த 2000 கோடி அந்த நிலுவைத் தொகை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்னு டேரிங்க ஒரு மத்திய அமைச்சர் ஓப்பனா சொல்லிட்டு போறாரு. இதை எப்படி அதை தமிழ்நாடு பிஜேபி மட்டும் எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியல. சரி, உங்களுக்கு இதுல காவேரி இஷ்யூ மாதிரி தானே இது உங்களுக்கு. அதே மாதிரிதான் நீங்க காவேரி இஷ்யூல இங்க ஒரு ஸ்டாண்டு, அங்க ஒரு ஸ்டாண்டு. அதே மாதிரி டெல்லியில உள்ள பிஜேபி காரங்க மாதிரியே இங்க இருக்கிற அண்ணாமலையும் பேசினா அது எப்படி? தேசிய கல்விக் கொள்கைங்கிறது சில பிரச்சனைகள் இருக்கு, அதுல இந்தி திணிக்கப்படுறதுக்கான இல்லையா சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய வாதம். இல்லைன்னு இவங்க சாதிக்கிறாங்க, புரியுதுங்களா? பட் அந்த விஷயத்துல தேசிய கல்விக் கொள்கை விவாதம் தான் முக்கியம். நீங்க அதுக்கு நீங்க நியாயப்படுத்துங்க. அண்ணாமலைன்னு கேட்டா ஹிந்திக்கு போறாரு, கேட்டா நீங்க யாரு சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு, விஜய் நடத்துறாரு, நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்குதுன்னு கேக்குறாரு. சரி, இந்த விஷயத்துல இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்க இது, புரியுதுங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். சில பேர் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, சில பேர் வீட்டுல பாக்குற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த கொள்கையை பத்தி பேசக்கூடாது. காதலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ வீட்டுல பார்த்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்ன காதல் லவ் மேரேஜ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க பேசுறது மாதிரி இருக்குது. நீங்க இதுக்கு சம்பந்தமே கிடையாது, புரியுதுங்களா? அதனால தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்க முடியாதுங்கிறத டேரியா சொல்லியாச்சு. பட் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலன்னா நாங்க ஃபண்டை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோங்கிறது தான். இதுதான் ஒரு மெயின் லைன். அதுதான். நீ அதை பத்தி பேசுனா நீ சம்பந்தம் இல்லாம கேவி வரைக்கும் போய் நிக்கிறாரு அண்ணாமலை, புரியுதுங்களா? இப்ப லாஸ்ட்ல எங்க நிக்கிறாரு மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும். நீங்க என்ன காரணம்னா அவருக்கு அப்படியே வரிசையா வருவாரு, ஒரு மந்திரிகள் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய சூழ்நிலை. இவ்வளவு பேசுற அண்ணாமலை நேற்று கரூர்ல பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம் இல்ல, காலியே இல்ல, சுத்தமா கூட்டம் ஆட்களே இல்ல, வெறும் சேரா இருக்கு. அதை போட்டோ எடுத்து போட்டு கழிவு ஊத்துது ஒரு கூட்டம். அதுக்கு ஒன்றும் பதில காணாம் அண்ணாமலைக்கு. என்ன, புரியுதுங்களா? நீ அவரு அதான் சொல்றேன், சோசியல் மீடியாலையும் வாய்ஸ் அவுடாலையும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறார் அண்ணாமலை. அதனால எந்த விதத்திலையும் பலன் இருக்க போறது இல்லை பிஜேபிக்கு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், இது நீங்க கூட்டணியை பத்தி பேசுறீங்க, உண்மைதான். கூட்டணி விஷயத்துல ஒரு முடிவானதுக்கு அப்புறம் தான் மாநில தலைவர் யாருங்கிறத பிஜேபி முடிவு பண்ணும், அதுதான் உண்மை. இப்ப வரைக்கும் பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அதற்காக தான் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணாமலை வேண்டான்னு நினைக்கிறாங்க பிஜேபி. என்ன காரணம்? எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு ஒத்து வராது. எடப்பாடின்னு இல்ல, நீ அதிமுக உள்ள யார் தலைவர்களும் அண்ணாமலையை ரசிக்கல.
காரணம் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாரு, ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாருங்கிற கோபத்துல அவங்க இருக்காங்க. அதனால அண்ணாமலை இல்லாத ஒரு தலைவரோட தான் நாங்க கூட்டணி வச்சுக்கணுங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். என்ன புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் அவங்க அந்த விஷயத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள்ல எடப்பாடி வந்து அவருக்கு வந்து இது தலையங்கிட்டு வாழுங்கிற கதையா ஓட்டிட்டு இருக்காரு. விஜய் வந்துருவாருன்னு ஒரு அற்ப ஆசையில அப்படி இருக்கிறதுனாலதான் அவர் வந்து இன்னும் கூட ஒரு முழுமையான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கார். அதனாலதான் பிஜேபி அடுத்தடுத்த விஷயங்களை அவரை கார்னர் பண்ணுது. ஏற்கனவே அவருடைய சம்பந்தி அவருடைய உறவினர்கள் வீட்டுல நடந்த ரைடு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப விஜய் இது ஒரு செங்கோட்டையனுடைய இஷ்யூ பெருசாயிட்டு போகுது. நீங்க அவர் என்ன நினைக்கிறாரு, செங்கோட்டையன் பேசிட்டாரு, அவரை ஒதுக்கிடலாம்னு நினைக்கிறாரு எடப்பாடி. அவர் ஏற்கனவே சீனியர் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில செங்கோட்டையன் அவரா பேசுற சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு செங்கோட்டையன் எப்படியா ஒதுக்கிடுவோம், இது ஒரு நல்ல சான்ஸ். இன்னும் கொங்கு பெல்ட்ல உள்ள ஒரு முக்கியமான சீனியர் தலைவர் அவரு, புரியுதுங்களா? மத்த எல்லாமே ஓரளவு அவர்கிட்ட சரண்டரு. நீங்க வேலுமணி, தங்கமணி, மத்த எல்லாமே அங்க சரண்டரு. அங்க ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான் அவர்கிட்ட பெருசா பொடி கொடுக்காம கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தவர் அவர். அதனால இப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஆனா பட் அவர் எதிர்பார்க்காத மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்குது. கரெக்டா தேர்தல் கமிஷன் ரெட்டரை வழக்கு வந்து கையில எடுத்து அவங்க விசாரணைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா அது பைலா பிரகாரம், அதாவது தொண்டர்களாலதான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறத அதிமுகவுடைய விதி. அன்னைக்கு இருந்த பிஜேபியோடைய இந்த ஒரு செல்வாக்கையும் தன்னுடைய ஆளுங்கட்சிங்கிற பேர்ல என்ன பண்ணாரு, பெருசா சில திருத்தங்களை கொண்டாந்து, பைலாலேயே திருத்தங்களை கொண்டாந்து ஒரு நம்ம இவருக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு. அந்த இதுதான் இப்ப சேலஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. பிஜேபி அதுக்கு சாக்கா கையில் எடுத்துருச்சு, அதை அழகா தெளிவா கையில் எடுத்து என்ன பண்ணுது, கட்டளையை முடக்க போறாங்க. அதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி பொதுச் செயலாளர் பதவி வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதெல்லாமே பட்ஜெட்டுக்கு அப்புறம், அதாவது தமிழக பட்ஜெட் அப்புறம். மார்ச் 14 பட்ஜெட், ஏப்ரல் 14 வரைக்கும் ஓடும், ஒரு மாசம் ஓடும் வச்சுங்களேன். அதனால மே 1 வீக்ல இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். இது எடப்பாடிக்கு நல்லாவே தெளிவா தெரியும், பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. சோ அதனாலதான் என்ன நினைக்கிறாரு, கிட்டத்தட்ட பிஜேபி கூட்டணிக்கான எல்லா விதத்திலையும் அவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தா போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணிட்டாரு. ஏன்னா பிஜேபி எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன பண்ணிருக்கு, நம்மளுக்கு ஒத்து வராத மாநில கட்சிகளை பிஜேபி எந்த வகையில ட்ரீட் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். என்ன அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபிக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் அது எடுபடவே படாது. அப்படி வர்றாத பட்சத்துல பொதுச்செயலாளர் பதவி செல்லாதுன்னா அப்புறம் என்ன வரும், ஏற்கனவே இருந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு கண்டம் திருப்பி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, அதே பதவிகள் உருவாக்கப்படும். அப்படி பாத்தீங்கன்னா அதுலதான் இப்ப என்ன சொல்றாரு, இப்ப எடப்பாடி நேற்று பாத்தீங்கன்னா, நீங்க இவர் ஓபிஎஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, அவருடைய உற்சாகத்தை பாத்தீங்கன்னா ஆள் இல்ல, தானியம் கிடையுமா இருந்தவரு இப்ப நேற்று பாத்தீங்கன்னா ஜோக்கெல்லாம் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. ஜெயக்குமார சொல்றாரு, என்ன சொல்றாரு ஜெயக்குமார சொன்னீங்கன்னா, சிரிப்பு போலீஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்கன்னா, அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு சிரிப்பு அரசியல்வாதி, சிரிக்கிறாரு அவரும். இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு, எப்பயும் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தவரு. அவருக்கு பிஜேபியோடைய சில சமிச்சைகள்லாம் அவருக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சாதகம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் பதவிங்கிற விஷயத்துல அவர் நம்ம இனிமே வேண்டாம். இப்ப அடுத்தது அவர் என்ன நினைச்சிட்டாரு, யாரை வச்சு இப்ப காய் நகர்த்த முடிவு பண்ணிட்டாரு, செங்கோட்டையை வச்சு காய் நகர்த்தணும் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு வேண்டாங்க, சீனியர் மோஸ்ட் இங்க யாருன்னு பாருங்க, செங்கோட்டையன் தான், அவரை வச்சு அவருக்கே நீங்க எல்லா பதவியும் கொடுங்க அப்படின்னு அவர் பிஜேபி ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அதனால யாரு எடப்பாடி வந்து நீங்க பெருசா ஒரு பிளான் பண்ணி யாரை ஒதுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் கையில போய் நிக்க போகுது ஏடிஎம்கே. யாரு, செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர் ஆக போறாரு, இல்ல ஒருங்கிணைப்பாளர் ஆக போறாரு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவருக்கான பதவி கண்டிப்பா. அப்படிதான் அதை நோக்கித்தான் பிஜேபி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது எடப்பாடிக்கு. அதனால கண்டிப்பா எடப்பாடி அவர் நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்காது வருங்காலங்கள். என்ன 2026 தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய சவாலானதுதான், அதனோட மாற்றம்.
கண்டிப்பா சார். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வெள்ள நிவாரண பெஞ்சல் புயல்ல இருக்கக்கூடிய அதில பாதிக்கப்பட்டதுக்கான வெள்ள நிவாரண இது நம்ம கோரிக்கை வைத்துமே ஒன்றிய அரசு வந்து நமக்கு ஒதுக்கீடு செய்யல. பாஜக கூட்டணி, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கல்வி நிதியையும் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அதிமுக இத வந்து கண்டிக்க வேண்டிய விதத்தில கண்டிக்கல. ரொம்ப சாஃப்ட் கார்னர்ல போறாங்க. இப்படி போய்க்கிட்டு இருந்தா, எப்படி அவர்களுடைய கூட்டணி சாத்தியப்படும்? கூட்டணி சாத்தியப்பட்டா மக்களே புறக்கணிக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி வரும். அத எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதிமுக அவங்கள காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க சந்திரு. நீங்க மக்களை பத்தி சிந்திக்கிறது மனநிலாம் இல்லையே. இடி இடி சம்மன், தேர்தல் கமிஷன், இப்படி ஒரு பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க மத்திய அரசினுடைய நிதி, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம், மொழி கொள்கை என்ன, நீங்க மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. இப்ப அவங்களுடைய மனநிலை வேற. 2026ங்கிறது வாழ்வா சாவா, அதுல மாற்றம் இல்ல. சோ தங்களை காப்பாத்திக்கணும். அதுல அதிமுக பொதுச்செயலரா நான் தான் தொடரணும்னு நினைக்கிற எடப்பாடி எப்படி அவர் வந்து மற்ற விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு பிஜேபி ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி பேச முடியும்? அவரால் பேசவே மாட்டாரு. எப்படி பேசுவாரு? ஏன்னா அவருக்கான சொந்த பிரச்சனையே நிறைய இருக்குங்க அவருக்கு. என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியல. தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த கவலையில இருக்கிறவருக்கு வந்து மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் பெருசா இல்ல. சாதாரண ஒரு அறிக்கை, அவ்வளவுதான். அவர் நீங்க மாநில அரசு மேல அவருடைய கோபமும் அவருடைய அந்த விமர்சனமும் பிஜேபி ஒரு சதவீதம் இருக்குதா பாத்தீங்களா நீங்க? நீங்க பாலியல் பாருங்க, பாலியல் புகார்கள் பாருங்க, பாலியல் சம்பவங்கள் பாருங்க. டெய்லி ஒரு அறிக்கை கொடுக்குறவரு மத்திய அரசுக்கு எதிர்த்து என்னைக்காவது ஒரு ஸ்ட்ராங்கான கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு? நீங்க வந்து எப்படி கல்வி நிதி உதவி தொகையை வந்து நம்மளுக்கு கொடுக்கல? நீங்க மத்திய அரசுல வந்து மத்திய அரசு அமைச்சர்கள் யார் வந்தாலும் நம்ம வந்து ஒரு புறக்கணிப்போம், வாங்க இல்ல முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் வாங்கன்னு திமுக நீங்க கூப்பிட வேணாமா? நீங்க உண்மையிலேயே பிஜேபி வேணாம்னு நினைக்கிறவரு, அண்ணாமலை வேணாம்னு நினைக்கிறவரு, ஸ்ட்ராங்கா நீங்க பேசணும்ல. எதுவுமே இல்லையே அவரு. எப்படி பேசுவாரு? அவர் பேச மாட்டாரு. அதனால நீங்க அவர்கிட்ட நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது சந்திரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு. ராஜ்யசபா ஒரே ஒரு சீட்டு தான். அந்த சீட்டு வந்து இப்ப தேமுதிக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு. கொடுக்கலன்னா தேமுதிகவும் போயிடும். இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி கட்சி அவருக்கு அதுதான். அதுவும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? இந்த கவலைகள்ல இருக்கிற எடப்பாடியால மற்ற விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால அவர்கிட்ட எதிர்பார்க்கறதும் தவறு. அது வேஸ்ட். அவர் அப்படி பேசி ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அவரு வெற்றியை நோக்கிங்கிறதெல்லாம் முதல் தன்னை காப்பாத்திக்கிறது சூழல்ல இருக்கிறாரு. அவர் 2026 ஜெயிக்கிறதும் தோக்குறோங்கிறதெல்லாம் அப்புறம். அவர் தன்னை காப்பாத்திக்க வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிருவோம், இல்ல வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சிருவோம், இல்ல 2ஆம் இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு வரக்கூடிய நிதிகளோ இல்ல சிறப்பு திட்டங்களுக்கோ எதுவும் தரமாட்டோம், தமிழ்நாட்டை 2ஆம் தர குடிமக்கள் மாதிரி தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம்னு தொடர்ந்து அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே பிஹேவ் பண்ணா இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ மகா கும்பமேளாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சொதப்பல் பண்ணியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கும் கூட பெரிய ஏற்பாடுகள் செய்யலை ஒன்றிய அரசு தரப்புல. இப்படி எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதமாக இருந்துட்டு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க பார்லிமெண்ட் லோக்சபா தேர்தல் அப்பயே அவங்க வந்து அதை பத்தி பெருசா கவலைப்படலையே. நீங்க அப்பயே புயலுக்கு நிதி தரல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தரல, அப்பயே அந்த டைம்ல நம்மளுக்கு தரல. என்ன அதே மாதிரி கல்வித்தொகை உதவித்தொகை நம்மளுக்கு தரல, அவங்க அப்பயுமே தரல. சோ அந்த பிரச்சனை பண்ணீங்க. லோக்சபா தேர்தல்ல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருந்த நிலைமையிலேயே அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல பிஜேபி. இப்போ நீங்க 2026ங்கிறது சட்டமன்ற தேர்தல். இது பிஜேபி என்ன இருக்கு, 4 எம்பி எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணி வந்தா அதுல 4ஐயும் ரீட்டைன் பண்றதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா கூட்டணி இல்லைங்க பெருசா, நம்ம பாருங்க 11% நம்ம வந்து வாங்கிட்டோம், 5% அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு புள்ளி உரத்தோட எடப்பாடி இவரு அண்ணாமலை சொல்றதுக்கு தான் தயாரா இருப்பாரு ஒழிய, நீங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், வாக்கு வாங்கணும், ஓட்டு எல்லாம் நம்மளுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க தானங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படுவாங்க. ஐயோ நிலுவைத் தொகை அப்படியே நிக்குது, நம்ம என்ன செய்ய போறோம், ஜிஎஸ்டினா நம்மளுக்கு பணம் கொடுக்கலன்னா அதெல்லாம் கேள்வி கேட்பான்.
ம். என்ன ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஒன்றும் டென்ஷன் விஷயம் திமுக ஒரு இடத்துல சுதாரிச்சிச்சு, இல்லைன்னா அந்த விஷயம் இன்னும் இஷ்யூ ஓடிட்டே தான் இருந்திருக்கும். கண்டிப்பா. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, மீனவர்கள் பிரச்சனை 10 வருஷமா ஆயிடுச்சு. நீங்க முதல்ல காங்கிரஸ் என்ன குறை சொல்லி வந்தீங்க பாருங்க, டெய்லி 2 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. நீங்க பாருங்க, பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காதுன்னாங்க. இப்ப அப்படி இல்லையே. இன்னைக்கு டெய்லி ஒரு 10 பேர் 20 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இலங்கை அரசு. ஒன்னும் தவிர்க்கவே முடியலையே அத. கச்சத்தீவு விஷயம் நம்ம இன்னும் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லைன்னா என்ன? சர்வதேச எல்லைங்கிறதுக்கு ஏதாவது பவுண்டரி போட்டிருக்கீங்களா நீங்க? 10 வருஷம் வந்துருச்சு. நீங்க ஏதாவது தமிழக மீனவர்களுக்கு நலன்ல ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவுண்டரி போட்டு அந்த இடத்துல கோஸ்ட் கார்டை நிப்பாட்டி இதை தாண்டி நீ போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது அட்வைஸ் பண்ணி அதுக்கான ஏதாவது ஒரு வரைவு திட்டம் ஏதாவது செஞ்சுச்சா மத்திய அரசு? எதுவுமே இல்லையே சொன்ன. உங்களுக்கு தமிழக நலன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. காரணம் அவங்களுக்கு எந்த நினைஞ்சாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு கிடைக்க போறது இல்லை. அப்படியே அதுக்கு நம்ம அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண மாதிரி போன முறை ஆந்திரா, இந்த முறை பீகார், பட்ஜெட்லயே அவ்வளவு பெரிய பாரபட்சமா இருக்குது. பெருசா தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கு சுத்தமா இல்லையே. அதெல்லாம் மக்கள் என்ன மாதிரி இது அவங்களுக்கு இது கண்டிப்பா தமிழக மக்கள் நம்மள பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக பெருசா நம்ம அந்த அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத பிஜேபி தெளிவா இருக்குது. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சந்திரன். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.